பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் அதிகரித்துள்ள திமுக ஆட்சியை ஆட்சி என்று சொல்வதற்கே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னையில் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் மகேந்திரன் என்பவர் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து நாளுக்கு நாள் பள்ளி குழந்தைகள் முதல் பெண் காவலர்கள் வரை வட மாநிலங்களை மிஞ்சும் அளவில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளன. அந்த அளவிற்கு தமிழ்நாடு பாலியல் நாடாக மாறி வருகிறது. இந்த நிலையில் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் நடத்தும் அலங்கோலத்தை புகழ்வது மட்டுமல்ல, இதை ஆட்சி என்று சொல்வதற்கே மு.க.ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதே தமிழ்நாடு மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக மாறுவதற்கு ஒரே வழி என்று குறிப்பிட்டுள்ள எடப்பாடி, பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.